வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய ஓடும் மேகங்கள் கதையின் 11வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஏன்டா அலுத்துக்கிற என்றாள் ஜெயா மாமி அப்புவிடம். எக்ஸிபிஷன் கூட்டம் மாதிரி வந்ததே. வாசல்ல ஊதுபத்தி ஜவ்வாது வெத்திலை சிகரெட் பூ எல்லாம் வச்சுண்டு உட்கார்ந்திருந்தா நல்லா வியாபாரமாகி இருக்கும். இந்த சின்ன ஊருக்கு பெரிய கூட்டம் இல்ல என்ற ஜெயா தொடர்ந்து. நான் எப்படித்தான் சமாளித்தேனோ எனக்கே இப்ப நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எங்கிருந்து திடீரென்று ஒரு சக்தி பிறந்ததுன்னு எனக்கே தெரியலை என்றாள். அடுத்த கணம் அப்பு வாய் விட்டு சிரித்தான். என்ன அப்பு வயிற்ற பிடிச்சுண்டு சிரிக்கிற? ஜெயா ஏதாவது ஜோக் சொன்னாளோ என்று கேட்டுக்கொண்டே மகாலிங்கம் வந்தார். இல்ல சார், மாமி ஜோக்கு சொல்லல, ஜோக்காகவே மாறிட்டாள். எப்படி இவ்வளவு பெரிய கொண்டாட்டத்தை தான் ஒருத்தி தனியா நின்னு சமாளித்து முடித்தாள்னு கேட்டாள் என்றான் அப்போ. அது அவள் சுபாவம் விடு. முன்னெல்லாம் அவள் சொல்வாள், நான் தான் உங்களை கல்யாணம் செய்து கொண்டேன் என்று. நான் இந்த மாதிரி விஷயத்துல எதிர்த்து பேசுறதில்லை. ஏன், நான் சொன்னதிலே என்ன தப்பு என்றாள் ஜெயா. ஜெயா என்று ஆரம்பித்த மகாலிங்கம் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டார். பிறகு, ஜெயா, இந்த சஷ்டியப்த பூர்த்தியை யாரும் தனியா நின்னு செய்யல. ஊர் தேர் இழுக்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து நடத்தினா என்றார். இன்னும் சொல்ல போனா வடத்தின் பக்கமே வரலே. ஏன்னு கேட்டா அம்பாள் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்திருந்தா என்ன, கரெக்டு தானே? ரொம்ப கரெக்ட் ஜெயா. எப்படியோ உன் ஆசை நிறைவேறிவிட்டது. 11 வயசுல நீ மனையில உட்கார்ந்தது உனக்கு நினைவில்லை. அதை மறுபடியும் நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட ஒரு ஏற்பாடை பண்ணிட்டுட்ட. 10 வயசு 12 வயசுல மனையில உட்கார்ந்தா வயசாரப்போ நினைவுல நிக்காம போயிடுறது தான். இந்த காலத்துல 20 25 வயசுல பொண்ணை மனையில உட்கார வைக்கிறார்களா மாமா என்று கேட்டான் அப்போ. மகாலிங்கம் பதில் சொல்வதற்குள் ஜெயலட்சுமி, நளினியின் கல்யாணத்தை கூடிய சீக்கிரத்தில் முடிச்சுடணும். நம்ம சஷ்டியப்த பூர்த்திக்கு என் பெரிய மாமாவின் மைத்துனரும் அவருடைய பெண்டாட்டியும் நங்கவரத்திலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களுடைய பிள்ளை என்ஜினியராம். அமெரிக்காவிலேயே வேலையாயிருந்து இப்பத்தான் 2 மாசம் முன்னால திரும்பி வந்தானாம். ஜாதகம் கூட பார்க்க வேண்டாம்னு அவனுடைய அம்மாவே சொல்லிவிட்டாள். அப்படியா? பிள்ளையை நான் சின்ன வயசுலேயே பார்த்திருக்கேன். நல்ல சிவப்பு, மூக்கும் மொழியுமாய் இருப்பான். பூ போட்டு பார்த்துட்டா போதும்னு சொல்றா என்றாள் ஜெயா. மாமா, மாமிக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரே பிள்ளையா மாமி என்று கேட்டான் அப்போ. ஒரு பிள்ளையும் ஒரு பெண்ணும். பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவள் புகுந்த இடம் குபேரப்பட்டணம். மாமா, மாமியும் பூ போட்டு பார்த்துட்டா போதும்னு நினைக்கிறா இல்லையா மாமி? ஆமாம்டா, ஜாதகம் பார்க்கிற வயசா இது? அந்த காலத்துல பொண்ணுக்கு 10 வயசு, பிள்ளைக்கு 16 வயசுன்னு இருக்கும். ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பான். நல்ல உத்தியோகம் இருக்குமா, பெரிய சம்பளம் வருமா, அற்பாயுசு இல்லையே என்கிறதுக்காக ஜாதகங்கள் பார்ப்பா. இப்போ பிள்ளை உத்தியோகத்தில் இருக்கிற போதுதானே கல்யாணமே நடக்கிறது. இருக்கிற உத்தியோகத்தை வச்சுண்டே எதிர்காலத்தில் பதவி எவ்வளவு உயரத்துக்கு போகும்னு சொல்லிடலாமே. அப்போ எழுந்தான். என்னடா என்றார் மகாலிங்கம். மாமி அப்புவை சிந்திக்க வைக்கிறாள். என்ன சிந்தனை? உத்தியோகத்தில் இருக்கிறவன் என்றால் ஜாதகம் தேவையில்லை. அப்புவை போல வேலை இல்லாதவனுக்கு கல்யாணமே தேவையில்லை என்று சிரித்த ஜெயா தான் சொல்லிவிட்டது ஒருவேளை அப்புவின் மனசை தைத்திருக்குமோ என்று பயந்து, நம்ம ஃபேக்டரியிலே அப்புவுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்களேன், நிரந்தரமா ஒரு இடத்திலே இருக்கட்டும் என்றாள். அவனை ஒரு இடத்திலே கட்டி போட்டு நிறுத்த முடியாது என்றார் மகாலிங்கம். அப்பு கட்டி போட முடியாத நாய் மாதிரி என்று சிரித்த அப்பு. சார், மாமியின் ஆசையை நிறைவேற்றி விடுங்கள். சீக்கிரம் பூ போட்டு சரியாக வருமோ என்னமோ. 2 பூவும் ஒரே பூவாக இருக்கட்டும். பிறகு காரிய தாமதமானா ஏதாவது விபரீதம் வந்தாலும் வரும் என்றான். ஜெயா எழுந்து நின்றாள். என்னடா விபரீதம் என் பெண்ணுக்கு வர முடியும்? கோபிச்சுக்க அதேங்கோ. இந்த அப்பு துக்கிரி மாதிரி பேசுறதா படலாம்.
உங்க பெண் ஸ்ரீதருடன் எப்படி பழகுகிறாளோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த பயல் ஒரே ஒரு உத்தேசத்துடன் தான் பழகுகிறான். நாக்கை அறுத்து விடுவேன். யார் நாக்கை? ஸ்ரீதர் நாக்குன்னா அப்புவே ஹெல்ப் பண்ணுவான். உன் நாக்கை என்று ஜெயா சீறினாள். ஏன் அப்பு மேலே இப்படி விழற? அவன் என்ன சொல்லிவிட்டான் இப்போ? அப்படியே அவன் சொல்றது நிஜமாகவே இருந்தாலும் அதுல என்ன தப்பு? ஸ்ரீதரும் நல்ல குடும்பத்துல பிறந்தவன், பெரிய படிப்பு படிச்சவன். அவனும் அவன் முகரக்கட்டையும். அப்புவின் முகரக்கட்டை பிறந்ததில் இருந்து இப்படியே தான் இருக்கு. ஓ முகரக்கட்டை சொல்லல, அந்த தடியனுடைய முகரக்கட்டையை சொல்றேன். எப்போது பார்த்தாலும் வாயில சிகரெட்டு, ராத்திரி வேளையில குடிக்கிறானாம். அது வந்த புதுசுல என்றான் அப்பு. ஏன் இப்ப நிறுத்தியிருக்கானோ? இப்ப பகல்லையும் குடிக்கிறான். கேட்டீர்களா அப்பு சொல்றதை? அப்புதான் குழந்தையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆற்றவனாச்சே. நம்ம பெண் கல்யாணத்தை நாம கண்ணா பின்னான்னு முடிச்சுடுவோமா? ஸ்ரீதர் குடிக்கிறதை பத்தியோ சிகரெட் ஊதுறதை பத்தியோ நான் கவலைப்படவில்லை. பின்ன எதை பத்தி கவலைப்படுகிறீர்கள்? வெறும் குடியுடன் நிறுத்தியிருக்கானேன்னோ? நீங்க நினைக்கிற மாதிரி எந்த மத்த பழக்கம் அவனுக்கு உண்டு மாமி என்றான் அப்பு. நீ முதல்ல வெளியில போடா. அவன் மேல ஏன் ஜெயா எரிஞ்சு விழற? அப்பு உட்காருடா. பின்ன என்ன, இந்த சஷ்டியப்த பூர்த்தி அமோகமா முடிஞ்சிருச்சுக்குன்னு நான் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கப்போ வயத்தை கலக்கிற மாதிரி இவன் ஏதாவது சொல்லிண்டே இருந்தால், அப்பு எதை சொன்னாலும் அது வயத்தை கலக்கும், இல்லாம போனா மூளையை குழப்பும் என்றான் அப்பு. பிறகு தொடர்ந்து, ஆனா காதல்னு பிறந்துட்டா அவ்வளவுதான். ஆட்கொல்லி வியாதி மாதிரி கொல்லாம விடாது. கல்யாணத்துல தான் முடியும் என்றான். நளினியின் நாக்கை அறுத்துடுவேன் என்றாள் ஜெயா. நான் அதனாலேயே முடியலை மாமி. கண்ணன் இல்லாம என்னால வாழ முடியாது என்கிற பெண்ணை அவரால என்ன செய்ய முடியறது? இவளாவது சொல்லிக்கிண்டே இருக்கா. சொல்லாமலே குமார் பெண்ணை நிச்சயம் பண்ணியாச்சு. இன்னும் 10 நாள்ல கல்யாணம். இதெல்லாம் அப்பு எதுக்கு சொல்றான்னா, நளினிக்கும் பிடிச்சு போய் ஸ்ரீதருக்கும் பிடிச்சு போயிட்டா அப்புறம் யாராலும் அவர்களுக்கு மத்தியில குறுக்கு சுவர் எழுப்ப முடியாது என்கிறேன். நானே குறுக்கு சுவரா நிற்பேன் என்றாள் ஜெயா. பிறகு மகாலிங்கத்தை பார்த்து, உங்க ஸ்ரீதர் எந்த நாட்டுல என்ன பெரிய படிப்பு படிச்சானோ எனக்கு அக்கறை இல்லை. 3 மாசம் சம்பளத்தை கையில கொடுத்துட்டு போயிட்டு வாடா மகாராஜான்னு இன்னைக்கே வழி அனுப்புங்கோ என்றாள். ஏன் இப்படி படபடன்னு அடிச்சுக்கிற? நளினி ஃபேக்டரி சம்பந்தமா அடிக்கடி பேசின்னு இருப்பா. நடுநடுவுல சொந்த விஷயங்களும் அடிபடும். நம்ம பெண் மேல நமக்கே நம்பிக்கை இல்லைனா பின்ன அப்ப சொல்றானே. அப்பு என்ன சொல்றான்? ஸ்ரீதர் மனசுல என்ன இருக்கும்னு யோகிக்கிறான். அப்புவின் யூகம்தான் சரின்னு எப்படி தீர்மானிக்கிறது? அப்படியே அவன் யூகம்தான் சரின்னு தோணினாலும் ஸ்ரீதர் பேரில என்ன தப்பு? வேலையில அசகாய சூரன். மாப்பிள்ளை ஸ்தானத்துல அனுமந்து என்றாள் ஜெயா. இருக்கட்டும், ஆனா நம்ம பெண் அனுமந்து தான். மன்மதன்னு நினைச்சுண்டா நீயும் நானும் என்ன பண்றது? நளினி சின்ன பெண் இல்ல. நீ சொல்ற நங்கவரம் பையனை ஒரு நிமிஷத்தில் தூக்கி எறிஞ்சிடுவாள். ஃபேக்டரியை இழுத்து மூடி பூட்டிடணும், அவ்வளவுதான். எல்லாம் சுலபமா சொல்லிட்ட என்று எழுந்தார் மகாலிங்கம். பிறகு அப்பாவை பார்த்து, விடுடா, உப்பு சப்பில்லாத சமாச்சாரம். கண்ணனை உடனே வர சொல்லு என்றார். கண்ணன் போர்ட்டிகோவில தான் 1/2 மணி நேரமா நிக்கிறான். கூடத்துக்குள்ள காலை வச்சான். இங்க மாமி காரசாரமா பேசின்னு இருக்கிறதை பார்த்துட்டு வெளியே போயிட்டான். அப்படியா என்றவர், கண்ணா கண்ணா என்று கூப்பிட்டார். அடுத்த நிமிஷம் கண்ணன் உள்ளே வந்தான். ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? இல்ல சார், இங்க ஏதோ விவகாரம் நடந்துட்டு இருந்தது. எனக்கும் சம்பந்தமில்லாத விஷயம். அப்பு இருக்கிற இடத்துல விவகாரம் இல்லாம இருக்குமா என்று சிரித்த மகாலிங்கம். ஜெயா, ரொம்ப நாளா காசி கய ஹரித்வார் ரிஷிகேசம் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்போ ஒரு நல்ல சான்ஸ் வந்திருக்கு என்றார். ஏன் மாமா, மாமி காசி போறதுக்கு இதுதானா சமயம்? ஸ்ரீதருடைய விஷயத்தை ஒரு மாதிரியா தீர்த்து கட்டினப்புறம்தான் மாமி கங்கையில குளிப்பாள் என்றான் அப்போ. ஏன் வடக்க யாரு போறா என்று கேட்டாள் ஜெயா. நம்ம கண்ணன் தான், கூட ராதிகாவும் பாலம்மாவும் போறா என்றான் அப்போ. எதுக்கு? என்ன ஜெயா, உனக்குத்தான் தெரியுமே, குமார் கல்யாணம் ஹரித்வாரத்திலே நடக்க போறதுன்னு. ஜெயா தன் பெண்ணை மறந்தாள். ஏண்டா அப்படியா கண்ணா? ஆமாம், வியாழக்கிழமை புறப்படுறோம். ராதிகா எதற்கு வர்றாள்? அண்ணா கல்யாணத்துக்கு தங்கை போக மாட்டாளா? இது என்ன கேள்வி ஜெயா என்றார் மகாலிங்கம். அதுக்கு எப்படி நாதன் சம்மதிச்சார்? கல்யாணத்துக்கே அவருடைய சம்மதத்தை யாரும் கேட்கவில்லை.
போற போக்கை பார்த்தால் ராதிகாவின் கல்யாணமும் இப்படித்தான் நடக்கும் போல இருக்கு என்ற அப்பு மெதுவாக எழுந்தான். பிறகு, அப்போ அப்பு புறப்படுறான் மாமா. மாமி, கண்ணா, உன்னை அப்புறம் பார்க்கிறேன். உனக்கும் விமோச்சனம் வந்துடும். பாரு, ஸ்ரீதர் இத்தனை நாளா ரெட் ஹவுஸ்ல பழி கிடந்தான். உன் மாமா காலை பிடிச்சுண்டு. ராதிகாவுக்காவது ஒரு அண்ணன் இருக்கான். நளினிக்கு அது இல்லை. எல்லா சொத்தும் அவளுக்குத்தான். இப்படி ஸ்ரீதர் கிளைக்கு கிளை தாவறது உன் மாமாவுக்கு தெரிஞ்சா ஒருவேளை ஏமாத்தம் உண்டாகலாம். ஆனா ஸ்ரீதர் கெட்டிக்காரன். யோசனையுடன் தான் தாவறான் என்றான். அடுத்த கணம் அவன் ஹாலில் இருந்து திண்ணைக்கு தாவிக் கொண்டிருந்தான். இந்த சொத்தெல்லாம் தர்மஸ்தாபனத்துக்கு போய்விடும். என் பெண்ணானால் என்ன, யாரானால் என்ன, நடுத்தெருவில் நிற்பாள் என்று ஜெயா கருவினது அவனுடைய காதில் விழவில்லை. ஜெயாவின் கோபத்தையும் உடம்பின் படபடப்பையும் பார்த்த கண்ணன், மாமி, நான் சொல்றேனேன்னு நீங்க என் மேல கோபிச்சுக்காதீங்க. உங்களுக்கு நிறைய வயசுதான் ஆகி இருக்கே தவிர உலக அனுபவம் போராது என்றான். அதை 1000 தடவை சொல்லுடா. காடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி புலி வந்தாச்சு என்கிறா. ஜெயலட்சுமி இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். உங்க பெண் நளினி என் கூட பேசுறாள், என்னிடம் சிரிக்கிறாள், கோபிக்கிறாள். ஃபேக்டரி ஃபோர்மனுடன் அதே மாதிரி நடந்து கொள்கிறாள். அதுபோலவே ஸ்ரீதருடனும் பழகுகிறாள். இதுல என்ன தப்பு? இல்லடா கண்ணா, உனக்கு தெரியாது. நானும் இவரும் மனையிலே உட்கார்ந்திருக்கிறப்போ நளினியும் ஸ்ரீதரும் தனியா உட்கார்ந்துண்டு குசு குசுன்னு ஏதேதோ பேசி கொண்டிருந்தா. அடிக்கடி 2 பேரும் சிரிச்சுண்டிருந்தா. பொம்மநாட்டிகள் எல்லாம் ஒரு பக்கமா சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறப்போ இவளுக்கு மட்டும் என்ன தனியா பேச்சு அவங்கிட்ட? கண்ணன், இத பத்தி நாம அதிகமா விவாதிக்க வேண்டாம் மாமி. உங்களுக்கு அனுபவம் போராது. சார், நான் 10 நாள் லீவு கேட்கலாம்னு தான் வந்தேன் என்றான். ஆல்ரைட். இன்னொரு விஷயம் சார். என்ன? எங்க கூட ஜூலியும் வராள். என்ன ஜூலியா? அவளுக்கு என்ன வேலை? அவளுடைய சொந்தக்காரர் ஒருவர், அம்மாவின் ஒண்ணு விட்ட சித்தப்பா, டில்லிக்கு வந்திருக்கிறாராம், பார்க்கணும்னு ஆசைப்படுறா. வெரி குட். ஆனா ஸ்ரீதர் குறுக்கே நிற்கிறான். அவனுடைய சிபாரிசு இல்லாம என்னால சாங்ஷன் பண்ண முடியாது. ஆமாம், அவளைத்தான் ஸ்ரீதர்கிட்ட இருந்து மாத்திடணும்னு முன்ன சொன்னியே. சொன்னேன், ஆனா அதை இன்னும் அமலாக்கவில்லை. சரி, முதல்ல அமலாக்கி விடு, அப்புறம் லீவு கொடுக்கலாம். அப்போ நான் வரட்டுமா சார்? வர மாமி, கண்ணன் சொல்லிவிட்டு வெளியேறினான். நளினி ஏன் தன்னை திடீரென்று அழைத்திருக்கிறாள் என்று கண்ணனுக்கு விளங்கவில்லை. 1/2 மணி நேரம் முன்புதான் இருவரும் ஃபேக்டரியின் சிப்பந்திகள் விஷயமாக பேசி ஒரு முடிவுக்கு வந்து அந்த முடிவை மகாலிங்கத்திடம் தெரியப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார்கள். ஒருவேளை நளினி தன் முடிவை மாற்றிவிட்டாளா? இல்லை, இன்னும் அதை பற்றி பேச வேண்டும் என்று விரும்புகிறாளா? கண்ணன் மெதுவாக எழுந்து ஃபேக்டரி வழியாக நடந்து நளினியின் அறையை அடைந்தான். வாருங்கள் கண்ணன் என்றாள் நளினி. நளினிக்கு எதிரே உட்கார்ந்திருந்த ஸ்ரீதரை பார்த்து பொன்முறுவல் பூத்துவிட்டு கண்ணன் அவன் அருகில் உட்கார்ந்தான். ஸ்ரீதருடைய முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிப்பதை கண்டபோது விஷயம் என்ன என்று அவனால் யூகிக்க முடிந்தது. வர சொன்னீர்களாமே என்றான் கண்ணன். ஆமாம், எதுக்கு என்று கேட்டால், மிஸ் நளினி, முதலில் இவ்வளவு அதிகாரத்தை யார் இவங்கிட்ட கொடுத்தார்கள் என்று கேளுங்கள் என்றான் ஸ்ரீதர். கண்ணன் அடுத்த கணம் எழுந்து நின்றான். மிஸ் நளினி, இங்கே தரக்குறைவான மரியாதையற்ற பேச்சில் ஒருவர் ஈடுபட்டிருக்கும் போது எனக்கு அதே இடத்தில் வேலை இல்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் என்னை வரவழைத்திருக்கிறீர்கள் ஏதோ பேச. இந்த இடத்தில் வேற யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். பார்த்தீர்களா மிஸ் நளினி? 500 600 வாங்குற ஒருவன் 2000 ரூபாய் வாங்குகிறவனை பத்தி பேசுகிறான். அதுவும் உங்க முன்னாலேயே. கண்ணன் சிரித்தான். வாங்குகிற சம்பளத்துக்கும் பண்பு மரியாதைக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை இப்போது நான் நிதர்சனமாக பார்க்கிறேன். யாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் மிஸ் நளினி. நீங்களும் நானும் என்னதான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டரியை உருவாக்கினாலும் உங்க அப்பா வச்சிருக்கிற சில புண்ணியவான்களினாலே நிர்வாகமே குலைஞ்சிடும். மிஸ்டர் ஸ்ரீதர், கொஞ்சம் அமைதியாக இருங்கள். என்னிடம் நீங்கள் முறையிட்டு கொண்டாகிவிட்டது. மேற்கொண்டு கவனிக்க வேண்டிய விஷயத்தை என்னிடமே விடுங்கள். மிஸ்டர் கண்ணன், இந்த ஆர்டரை அனுப்புவதற்கு என்ன காரணம்? நளினி ஒரு காகிதத்தை நீட்டினாள். அதை ஒரு வினாடியில் பார்வையாலேயே அளந்துவிட்டு உட்கார்ந்த கண்ணன், காரணத்தை நம்ம என்ஜினியர் ஸ்ரீதரே அறிவார் என்று சொல்லி சிரித்தான்.
சரி, என்ன காரணமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆர்டரை ரத்து செய்யுங்கள் என்றாள் நளினி. மிஸ் நளினி, உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் கேட்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். திமிரை பார்த்தீர்களா, திமிரை என்று கருவினான் ஸ்ரீதர். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நளினியின் குரலில் கடுமை தொனித்தது. ஆர்டருக்கு மாற்றமோ ரத்தோ தேவையில்லை. தேவை இருக்கிறதோ இல்லையோ, ரத்து செய்யுங்கள். இது என் ஆர்டர். மிஸ் நளினி, நீங்கள் இந்த ஃபேக்டரியின் சொந்தக்காரரின் பெண். ஆனாலும் இன்னும் நீங்கள் சொந்தக்காரி ஆகிவிடவில்லை. இது யாருடைய உத்தரவின் பேரில் இடப்பட்டிருக்கிறதோ அவரே மாற்ற சொல்லும் வரைக்கும் மாற்றப் போவதில்லை. அப்போ என்னுடைய நிலையில் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன், அவ்வளவுதான். உங்கள் தகப்பனார் இவனுக்கு சம்பளம் கொடுக்கிறார். இவன் உங்களை எதிர்த்து பேசுகிறான். கண்ணன் மெதுவாக ஸ்ரீதர் பக்கம் திரும்பினான். மிஸ்டர் இன்ஜினியர், அவன் இவன் மரியாதை இல்லாம நீங்க பேசுறதுக்கு பதிலா நானும் பேச ரொம்ப நேரமாகி விடாது. ஆனா என்னிடம் ஒரு குறை. என் மரியாதை பேச்சுடன் நிற்காது. ஓ, பயமுறுத்துகிறாயா? பார்த்தீர்களா மிஸ் நளினி? நளினி என்ன செய்வது என்று திண்டாடினாள். கண்ணன் தன்னை அவமானப்படுத்தி விட்டான் என்ற எண்ணம் தலைக்கேற உடல் கோபத்தில் நடுங்கியது. நீங்கள் என் தகப்பனாரின் வேலைக்காரர். உண்மைதான், கொடுத்திருக்கிற வேலையை சரியாக செய்திருக்கிறேன். ஜூலியை இவரிடமிருந்து மாற்றக்கூடாது. மாற்றத்தை அவளும் கேட்கவில்லை, இவரும் விரும்பவில்லை. நீங்கள் இப்போது பிரச்சனையில் இறங்குகிறீர்கள். எப்போது பிரச்சனைக்கு முடிவை உங்கள் தகப்பனார் கண்டுவிட்டாரோ அப்போதே பிரச்சனையை ஆராய்ந்திருக்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். கண்ணன், நீங்கள் அத்துமீறி பேசுகிறீர்கள். ஏன் ஜூலியை மாற்றியிருக்கிறீர்கள்? அதுவும் உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியாக? சுயநலம் என்றான் ஸ்ரீதர். கண்ணன் பதில் பேசாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு எழுந்தான். பிறகு வருகிறேன் என்று கிளம்பினான். உங்களை நான் இன்னும் போகலாம் என்று சொல்லவில்லை. மன்னிக்கணும், உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் என்னை இன்னும் வைக்கவில்லை. உங்களுக்கு இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் கம்பெனி மேனேஜிங் டைரக்டருக்கு எழுதி அனுப்புங்கள். அவர் இந்த இன்ஜினியர் சொன்னார், சுயநலம் காரணமாக நான் ஜூலியை என் செக்ரட்டரியாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று. அது உண்மை. என்னை போல நாதியற்ற ஒரு பெண்ணின் எதிர்காலம் குலையாம இருக்கணும் என்கிற சுயநலம்தான். டேய், பார்த்தீர்களா? 2000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற பெரிய ஆபீசரின் மரியாதையை! இது பட்ட பகலில். ராத்திரியில் இந்த மரியாதை வார்த்தை கூட அவருடைய நாக்கில் தெளிவாக வராது. கண்ணன் 2 அடி வைத்தான். நளினி சைகையால் கண்ணனை நிறுத்தினாள். பிறகு, மிஸ்டர் ஸ்ரீதர், நீங்கள் கொஞ்சம் வெளியே போயிருங்கள் என்றாள். சரி, நீங்கள் என் சின்ன எஜமானி என்று சிரித்து கொண்டே ஸ்ரீதர் எழுந்து கண்ணனை பார்த்தான். மிஸ் நளினி, இவன் பொறாமைக்காரன். நான் யாரிடமாவது கொஞ்சம் நட்பு முறையில் பழகினால் போதும், பதறிக்கொண்டு வந்து விடும் பொறாமை என்றான் அவன். அடுத்த கணம் அறையை விட்டு வெளியேறினான். உட்காரு கண்ணா என்றாள் நளினி. நளினி, நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காதே. ஸ்ரீதர் வேலையில கெட்டிக்காரன். ஆனால் ஆனால் அவனால் மேலே பேச முடியவில்லை. எனக்கு எல்லாம் தெரியும் கண்ணா. இன்னைக்கு நீ அம்மா கிட்ட என்ன சொன்னேன் என்கிறதும் எனக்கு தெரியும். ரோஜா பூவுக்கும் காகித பூவுக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு என்னை பத்தி நினைக்காத. திடுதிப்புன்னு ஒருத்தனை வெளியே போன்னு சொல்லிவிட முடியாது. ஃபேக்டரி நன்னா ஓட ஆரம்பிக்கிற வரையில் நாம சகித்து கொண்டுதான் போகணும். எனக்கு புரியறது. நான் கொஞ்சம் சரளமா பழகினா நீ என்னை தப்பா எடுத்துக்கிறதில்லை. ஆனா ஸ்ரீதர் மனசுல கணக்கு போடுறான். போடுற கணக்கை நாமாக நிறுத்தி ரப்பரால அழிப்பானேன்னு நான் பேசாம இருக்கேன். அதை அவன் தப்பா எடுத்துக்கொண்டு கணக்கை பெருசாக்குகிறான். இது ஒரு விபரீதத்திலும் கொண்டு போய் விடாது. கண்ணா, நான் ஜெர்மனியிலேயே 2 வருஷம் என்னை காப்பாத்தி கொண்டு இருந்தவள். தெரியாதா உனக்கு? நான் இத்தனை நேரம் இந்த சீட்டிலே உட்கார்ந்து கொண்டு அவன் முன்னால பேசினதெல்லாம் வேஷம். இதை சொல்லத்தான் அவனை வெளியே அனுப்பினேன். கொஞ்ச நாள் போகட்டும். அவனை வச்சுண்டே சொல்றேன். அப்ப நான் புறப்படட்டுமா நளினி? ராதிகா எப்படி இருக்கா? நான் இன்னும் சரியாக கூட அவளிடம் பேசவில்லை. அவளும் இதையே தான் சொன்னா. அப்பு சொன்னான், 2-3 மாசமா ஸ்ரீதர் நாதன் வீட்டை முற்றுகை போட்டு கொண்டிருந்தானாமே. நீ வந்தப்புறம் தினம் போறதில்லை என்ற விஷயத்தையும் சொல்லி இருப்பானே. சொன்னான். ஸ்ரீதர் ஏன் இப்படி இருக்கிறான்? இதற்கெல்லாம் காரணத்தை எப்படி சொல்ல முடியும்? அம்மாவுக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. உன் அப்பா முதல்ல ஆகாசம் வரையிலும் தூக்கிண்டு போனார்.
இந்த ஜூலி கேஸை அப்பு அவர் காதுல போட்டதுல இருந்து அவருக்கு சீனு ஆகிட்டது. ஆனா அதையே வெளியே காண்பித்துக் கொள்ளாம இருக்கிறார். உன் அப்பா பெரிய ராஜதந்திரி மாதிரி. இல்லாம போனா இத்தனை லட்சம் சம்பாதிச்சிருக்க முடியுமா? சரி நீ போய் வா. இந்த வியாழக்கிழமை தானே போகப் போற டேராடூனுக்கு. அதுக்கு முன்னாடி நீ, நான், ராதி, அப்பு எல்லோருமா எங்காவது பிக்னிக் போகலாம். ஸ்ரீதர் காதுல போடாதே. அப்போ இப்போதே அப்பு காதிலேயும் போடக்கூடாது என்றான் கண்ணன். அடுத்த நிமிஷம் கண்ணன் அறையை விட்டு வெளியேற ஸ்ரீதர் அவனை விரைத்து பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தான். ஸ்ரீதர் தன் பெண்ணுடன் அளவுக்கு மீறி பழகுகிறான் என்ற எண்ணம் ஜெயாவின் மனதில் வேறு ஒன்றை பதிந்து விட்டது. இருவரும் தொழிற்சாலை சம்பந்தமாகத்தான் பேச நேரிடுகிறது என்பதை அவளால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அவர்களை இப்படியே பழகவிட்டால் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நளினி, அம்மா எனக்கும் ஸ்ரீதருக்கும் கல்யாணம் பண்ணி வை என்று கேட்க வந்து விடுவாள். அவர்களுடைய நட்பை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும் என்று நினைத்த அவளுக்கு நங்கவரம் ஜாதகம் மிக சிறந்ததாகப்பட்டது. பிள்ளை அப்பாவை போல இருப்பான் என்று பெற்ற தாய் சொல்லியிருக்கிறாள். ஜெயா தகப்பனாரை பார்த்திருக்கிறாள். நல்ல சிவப்பு நிறம், ஆஜான பாகுவான தோற்றம். பிள்ளை அவரை கொண்டிருக்கிறான் என்றால் கட்டழகனாகத்தான் இருக்க வேண்டும். நளினிக்கு ஏற்ற கணவன் பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரே பிள்ளை, அமெரிக்காவில் படித்தவன். சிந்திக்க சிந்திக்க கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்திலேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று ஜெயா துடித்தாள். சிந்தனை வயப்பட்டு போன அவள் எதிரே மகாலிங்கம் வந்து உட்கார்ந்ததையும் கவனிக்கவில்லை. அவருடைய குரல் கேட்டபோதுதான் திடீரென்று விழித்து கொண்டாள். என்ன ஜெயா, யோசனை பலமாக இருக்கோ என்றார் அவர். ஆமாம், நளினியை பத்தி மனசு கவலைப்பட ஆரம்பித்து விட்டது. ஏன், உடம்புக்கு ஏதாவது திடீரென்று வந்து விட்டதா? உடம்புக்கு வந்தால் டாக்டர் இருக்கிறார். லட்சம் ரூபாய் செலவு செய்தாவது தேற்றி விடலாம். அவள் மனசு. அப்பு ஏதோ உதிர்த்து விட்டு போன வார்த்தைகள் உன் மனசிலே ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சு போயிருக்கா? எனக்கே முதலில் சந்தேகமும் பயமும் உண்டு. அப்பு வேற தூபம் போட்டிருக்கான். தூபம்னு நான் அவ்வளவு எலுசா ஒதுக்கிட மாட்டேன். நேத்து சாயங்காலம் எதுக்காக 2 பேரும் பொட்டானிக்கல் கார்டன்ஸுக்கு போனார்கள். புல் தரையில் 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசினார்கள். என்ன? ஆமாம், வேணும்னா உங்கள் காரியதரிசி ராவ்ஜியை கேளுங்கள். ராவ்ஜி எங்கே அங்கே போனார்? எங்கே போனாரோ எதுக்கு போனாரோ அவர்தான் சொன்னார். பொட்டானிக்கல் கார்டன்ஸ்லேயே ஏதாவது பஜனை கிஜனை நடத்த போனாரோ என்னவோ. சும்மா மனசை அலட்டிக்காத. நம்ம நளினி வரம்பு மீறி போகிற பெண் இல்லை. அப்படித்தான் நானும் உள்ளூர நினைச்சுண்டிருந்தேன். ஆனா இப்ப என்ன நடந்து விட்டது? நாதன் பிள்ளை குமார் செய்திருக்கிற காரியத்தை பார்க்கிற போது எனக்கு யாரிடமும் நம்பிக்கை வரமாட்டேன் என்கிறது. அவன் பிள்ளைகளை விட பெண்களுக்குத்தான் பிடிவாதம் அதிகம். நினைச்சதை சாதித்து கொள்ள என்ன வேணும்னாலும் செய்வார்கள். மகாலிங்கம் சிரித்தார். நீ பெண்களை பத்தி நன்னா எடை போட்டு வச்சிருக்க. உனக்கு பிடிவாதம் உண்டே. நளினி என் பெண்தானே. அப்பா கிழிச்ச கோட்டை தாண்டாத குமாரே இப்படி ஒரு வடநாட்டு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று எழுதினான் என்றால் நளினி ரிஜிஸ்டர் ஆபீஸில் கல்யாணத்தையே முடித்து கொண்டு வந்து நிற்பாள். இப்போ சித்த முன்னாடி பெண்களை பத்தி பொதுவாக பேசினது சரியா இருக்கலாம் ஜெயா. ஆனா நளினியை பத்தி இப்போ விசேஷமா சொல்றையே, அது சரின்னு எனக்கு படலை. அப்பா எங்க ஒரு கோடு கிழிச்சிருவாரோன்னு பயந்து அவர் அதை கிழிக்கிறதுக்கு முன்னாடியே குமார் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிண்டான். அது வேற இது வேற கேஸ். எல்லாமே பாழா போற காதல் கேஸ் தான். நாம 2 பேரும் நாளைக்கே நங்கவரம் போய் அந்த பிள்ளையை நிச்சயம் பண்ணிண்டு வந்துடுவோம். இன்னிக்கே ட்ரங்கிலே பேசி விடுங்கள். நளினியையும் ஒரு வார்த்தை கேட்டு விடுவோம் டி. அவசியம் இருக்கிறதாக எனக்கு தோணலை. நீ நினைக்கிற மாதிரி இப்போ உடனேயே கழுத்தை நீட்டுவாள்னு எனக்கு படலை. நான் அவள் கழுத்தை பிடித்து நீட்ட வைக்கிறேன். இல்லாவிட்டால் அந்த தடியன் அவளுடைய கழுத்தை கொத்தி கொண்டு போய் விடுவான். அடுத்த கணம் புது குரல் ஒன்று கிளம்பியது திடீரென்று. யார் கழுத்தை யாரம்மா கொத்தி கொண்டு போய் விடுவான்? அப்பா அம்மா என்னை பத்தித்தானே பேசுறேள். நீயே கேளு நளினி என்றார் மகாலிங்கம். பெண்ணை கண்டதும் ஜெயாவுக்கு ஒரு கணம் தூக்கி வாரி போட்டது. அடுத்த கணமே சமாளித்து கொண்டாள். பிறகு நிதானமாக, நளினி, ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உன் அப்பா கிட்ட சொல்லி கொண்டிருந்தேன் என்றாள்.
ஓ அப்படியா, ரொம்ப சரி. ஆனா ராஜா ராணி கதைகள்ல வர மாதிரி வெட்டுறது கொத்துறதுன்னு ஏதோ காதுல விழுந்ததே. ஜெயா, நளினி, வர வர என் உடம்பு ஒரு நிலையில இல்ல. 4 அடி நடந்தா மூச்சு வாங்குறது. ஏன்னா எனக்கு பிளட் பிரஷர் எத்தனை இருக்குன்னு டாக்டர் சொன்னார் என்றாள். மகாலிங்கம் பதில் சொல்வதற்குள் நளினி முந்திக் கொண்டாள். உன் பிளட் பிரஷர் நீ பிறந்த அன்னைக்கே ஆரம்பித்து விட்டதே. அம்மா, அதை நான் தனியா விசாரிச்சுக்கிறேன். விஷயத்துக்கு வா. உனக்கு பெரிய இடத்திலே ஒரு வரன் பார்த்திருக்கிறேன். லட்சக்கணக்கில் சொத்து இருக்கு. பிள்ளை அமெரிக்கா போய் வந்திருக்கான். அப்பா கிட்டையும் தான் லட்சக்கணக்கில் இருக்கு. நானும் ஜெர்மனி போயிருக்கேன். 2 குடும்பங்களும் கல்யாணத்துல ஒன்னா ஆயிட்டா என்ன ஆகும் யோசித்து பார். இந்த வீட்டு சொத்து அந்த வீட்டுக்கு போகும். நறுக்கென்ற நளினி பதில் சொன்ன விதமே மகாலிங்கத்துக்கு திருப்தியாக இருந்தது. அவர் தம்முள் மகிழ்ந்து கொண்டார். அது எப்படி எடி போகும்? பிள்ளை வீட்டு சொத்து எப்படி அம்மா பெண் வீட்டுக்கு வரும்? யோசனை பண்ணாம என்னென்னமோ பேசுறியே. அது கிடக்கட்டும். ஏன் இப்படி என் கல்யாணத்துல உனக்கு திடீர்னு அக்கறை பிறந்திருக்கு? எனக்கு பயமா இருக்கு நளினி. நளினி தகப்பனாரை பார்த்தாள். அவரும் அவளை ஒரு தடவை பார்த்துவிட்டு ஜெயா பக்கம் திரும்பினார். என்ன பயம்? உன் பிளட் பிரஷரை பத்தித்தானே? அது மட்டுமில்லை நளினி, உன்னை பத்தியும் தான். ஏன்? எனக்கு அவனை கட்டோடு பிடிக்கவில்லை. பிடிக்கலைன்னா அப்பா கிட்ட சொல்லி அவனை அனுப்பிவிட்டு வேற மேனேஜரை நியமிப்போம். ஏன் அப்பா? ஜெயா நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஏண்டி, நான் கண்ணனை சொல்றேன்னா நினைச்சுண்டிருந்தேன். பின்ன யாரு? அவன்னு சொன்னியே. கண்ணன் புடம் போட்ட தங்கம்டி, லக்ஷ்மணன் மாதிரி. அவனை சொன்னா என் நாக்கு அழுகிடும். என்ஜினியர் ஸ்ரீதரைத்தான் சொல்றேன். ஓ, மிஸ்டர் ஸ்ரீதரா? அவர் என்ன தப்பு செய்தார்? ஏன்பா, கோபித்துக் கொள்ளும்படியா அவர் ஏதாவது செய்தாரா? ஜெயா ஒரு கணம் அயர்ந்து போனாள். கண்ணனை அவன் இவன் என்று அலட்சியமாக பேசுகிறவள் நேற்று வந்த ஸ்ரீதருக்கு என்ன மரியாதை அளிக்கிறாள்? நினைக்கிற போதே சீற்றம் பற்றி கொண்டு வந்தது. என்னடி, ஸ்ரீதர்னு சொன்னதும் உன் முகம் மாறுகிறது, பேச்சு குழைகிறது. அந்த கழுதையை எனக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. அந்த கழுதையும் அமெரிக்கா இங்கிலாந்து எல்லாம் சுத்திட்டு வந்திருக்கு. மரியாதை தெரியாதவன். இப்ப நான் உட்கார்ந்திருக்கிற சோஃபாவிலேயே கால் மேல் கால் போட்டு கொண்டு. ஜெயாவுக்கு மூச்சு திணறவே, நளினி பேண்ட் போட்டு கொண்டால் அப்படித்தான் உட்காரத் தோன்றும். சௌகரியமும் அதுதான் என்றாள். நீண்ட பெருமூச்சை உதிர்த்த ஜெயா சிகரெட்டா ஊதி தள்ளினான். ஒரு குடம் தண்ணியை தலையில கொட்டணும்னு எனக்கு ஆத்திரம் வந்தது என்றாள். சிகரெட் மட்டும்தான் குடிக்கிறார்னு நீ நினைக்கிற? ஏன்பா, அவருக்கு லிக்கெட் பர்மிட் கூட கிடைச்சுடுத்தாமே. எனக்கு தெரியாது நளினி என்றார் மகாலிங்கம். எனக்கு தெரியும் டி. அப்பு சொன்னான். மாசம் ஒரு பாட்டில் விஸ்கியும் 12 பாட்டில் பீரும் வாங்குறானாம். இதையெல்லாம் நீ ஏமா இதை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? ஒருத்தன் நல்லவன் கெட்டவன்னு இந்த மாதிரி பழக்கத்தினால சொல்லிவிட முடியாது. நல்லவன் மனசுல கெட்ட பழக்கம் உதிர்க்காதுடி. கெட்ட பழக்கங்களினாலே கெட்ட எண்ணங்கள் தான் பிறக்கும். சரி சரி அம்மா, இப்ப என்ன வேணும் என்கிற? நீ அவனுடன் பழகிறது எனக்கு பிடிக்கலை. அப்போ ஒண்ணு செய், அப்பா கிட்ட சொல்லி ஃபேக்டரியை மூட சொல்லு. அவரும் போய்விடுவார். உனக்கும் நிம்மதியாக இருக்கும். ஃபேக்டரியை எப்படி மூடுறது என்றார் மகாலிங்கம். அப்போ என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து விடுங்கள். நான் புருஷன் வீட்டுக்கு போய் விடுகிறேன். அதற்காக வாடி இவ்வளவு பெரிய ஃபேக்டரியை உன் அப்பா கட்டி இருக்கிறார். பின்ன உன் பிரச்சனை தீர என்னதான் வழி? பின்னால போனா உதைக்கிற, முன்னால வந்த கடிக்கிற என்றாள் நளினி. வேற இன்ஜினியரா பார்ப்போம். ஏனா என்ன சொல்கிறீர்கள்? 2 கெட்ட சமயத்துல ஸ்ரீதரை அனுப்பினா நமக்குத்தான் நஷ்டம். அப்பா, கண்ணன் சொல்ற மாதிரி ஸ்ரீதர் கிட்ட இருக்கிற நல்லதுகளை நாம் இழக்க கூடாது. சாமர்த்தியமும் அறிவு கூர்மையும் அபாரம்தான். ஓ, உன்னை அவன் இவ்வளவு தூரத்துக்கு மயக்கி இருக்கானா என்று சீறினாள் ஜெயா. நளினி எழுந்தாள். அம்மா, என் மேல நம்பிக்கை வச்சு முன்பின் தெரியாத ஜெர்மனிக்கு அனுப்புன. 1 நாளா 2 நாளா? 2 வருஷம். நூத்துக்கணக்கான பேர்களிடம் பேசினேன், பழகினேன். என்ன வந்து விட்டது இப்போ? இந்த ஸ்ரீதரிடம் பேசுறதுல பேராபத்து இருக்குன்னு நீயே கற்பனை பண்ணிண்டு என்னமோ உளர்ற. நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருடி நளினி. நீ ஃபேக்டரி சம்பந்தமா மட்டும் பேசினா நான் ஏண்டி குறுக்க வரப்போறேன்? பொட்டானிக்கல் கார்டன்ஸில்
1 மணி நேரம் புல் தரையில உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தாயாமே. பூ, இவ்வளவுதானா? எத்தனையோ நாள் அது மாதிரி பேசியிருக்கிறோம். ஏரிக்கு போயிருக்கிறோம். ஏன் ஒரு நாள் தனியா தொட்டபெட்டாவுக்கு கூட போனோம். நாளைக்கு சினிமாவுக்கு கூட போவேன் அவருடன். இதுல என்ன தப்பு? ஜயாவின் ரத்தம் கொதித்தது. ஏன் ஏண்டி, வயசு வந்த பெண் பேசுற பேச்சா இது? 4 பேர் பார்த்தா என்னடி நினைப்பா? ஸ்ரீதரை கண்டு பொறாமைப்படுவா. நம்முடன் நளினி வரமாட்டாளான்னு ஏங்குவா. மகாலிங்கம் நளினியையே உற்று பார்த்தார். தன் மனதிலும் தம்மையும் மீறி ஒரு பயம் பிறந்து விட்டதை அவர் உணர்ந்தார். எதிர் நீச்சல் போட்டு நளினியை அடக்கிவிட முடியாது என்று அவருக்கு தெரியும். என் வயித்துல பாலை வார்ப்பேன்னு நான் கனா கண்டு கொண்டிருந்தேன். கடைசியில விஷத்தை வார்த்துட்ட என்று புலம்பினாள் ஜெயா. கடைசின்னு சொல்லாதம்மா, இதுதான் ஆரம்பம். அப்பு ஏதோ யதார்த்தமாய் சொன்னதை வைத்துக்கொண்டு, நீ உனக்குள்ளேயே ஒரு பூகம்பத்தை உண்டாக்கிக்கிற என்றார் மகாலிங்கம். பிறகு, நளினி, நீ போய் உன் காரியத்தை பாருமா என்றார். நளினி மெதுவாக நகர்ந்து வெளியேறினாள். அவளுடைய உருவம் மறைந்ததும், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஜெயா ஆரம்பித்தாள். வார்த்தைகளோடு பயமும் குழைந்து வந்தது. எதை பத்தி? என்னை எதை பத்தின்னு கேட்கிறீர்கள்? இத்தனை நேரம் பேசிக்கொண்டிருந்தது எதை பத்தி? நீ அனாவசியமாய் மனசை அலட்டிக்கிற ஜெயா. அப்படின்னா எல்லாம் பிரம்மை. எனக்கு தோணலை. அப்ப கொஞ்சம் சும்மா இரு. ஏதாவது விபரீதமா முந்தி போயிட்டா அப்புறம் யாராலேயும் மாத்த முடியாது. அதற்காகத்தான் இப்போதே மாத்தணும்னு நான் சொல்றேன். எப்படி மாத்தலாம்னு உத்தேசம்? அதைத்தான ஆரம்பத்திலேயே சொன்னேனே. மகாலிங்கம் எழுந்தார். நீ நினைக்கிற மாதிரி நளினி ஜெர்மனியில இருந்து வந்ததும் வராததுமா மனையில உட்கார தயாராக மாட்டாள். தான் படித்த படிப்பை பிரயோகம் செய்யத்தான் அவள் துடிக்கிறாள். ஆனா புது படிப்பு ஒண்ணு படிக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியறதே. உன் கண்ணுல திரை விழுந்திருக்கு. அப்போ ஸ்ரீதருடன் பழகிறது ஆபத்து இல்லை என்கிறீர்களா? ஸ்ரீதர் ஒருத்தியோடு பழகினா அவளுக்கு ஆபத்து இருக்கலாம். அவனுடன் ஒருத்தி பழகினா அவளுக்கு ஆபத்து இருக்காது. என்ன உளறுகிறீர்கள்? மாத்தி சொன்னா அர்த்தம் வேற ஆயிடுமா? ஆமாம், நளினிதான் அவனை கைத்தி கட்டி இழுத்து கொண்டு போகிறாள். அதுக்கு காரணம் நீ நினைக்கிறபடி இல்லை. நம் நாட்டு நாகரிகத்திலே ஒரு எல்லையை நாம் நிர்ணயித்திருக்கிறோம். உன் கண்ணை பொறுத்தவரை நளினி அந்த எல்லையை மீறிவிட்டாள். ஆனால் மேல் நாட்டு நாகரிகத்திலே எல்லை இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. அதன் பக்கமே நளினி போகவில்லை. பயப்படாதே. தான் ஒரு முதலாளியின் பெண். பிற்காலத்தில் தானே முதலாளி என்ற உண்மைகள் எப்போதும் ஸ்ரீதர் மனசில் அழுந்து இருக்க வேண்டும் என்ற நிர்ணயத்துடன் தான் நளினி அவனுடன் பேசுகிறாள். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? என் மூளை ஏற்கனவே குழம்பி கிடக்கிறது. அதுக்காகத்தான் இந்த உதாரணம். ஜூலி இருக்கிறாளே, ஜூலி, அவள் கண்ணன் காலிலே போய் விழுந்தாள். டிரான்ஸ்பர் வேணும்னு. யாரிடமிருந்து தெரியுமா? சாட்சாத் ஸ்ரீதரிடமிருந்துதான். கண்ணன் தானாக முடிவை எடுத்துக்கொண்டால் ஏதாவது விபரீதம் வரும்னு என்னிடம் ஆலோசனை கேட்டான். ஐயோ ராமா, நான் என் பொண்ணை பத்தி நினைச்சு அலை பாஞ்சுண்டிருக்கேன். நீங்கள் ஒரு அனாதையை பத்தி அளக்கிறீளே. அவசரப்படாதே, கேளு. நான் ஜூலியை கண்ணனுடைய பர்சனல் செக்ரட்டரியாகவே மாற்றிக்கொள்ள அனுமதி கொடுத்துவிட்டு நளினியின் காதிலும் போட்டு வைத்தேன். என்ன நடந்தது தெரியுமா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். ராமாயணம் மாதிரி நீண்டு கொண்டே போறது. பட்டாபிஷேகம் வரையிலும் சொல்லுங்கள். ஸ்ரீதர் எகிரி குதிச்சான். கண்ணன் கிட்ட நேரடியாக கத்தினான். அப்புறம் நளினி கிட்ட முறையிட்டான். அவள் என்ன செய்தாள் தெரியுமா? தெரியாது. நான் தெரிஞ்சுக்கணும்னு தானே கால் ஒடிய நின்னுண்டே பேசுகிறீர்கள். ஸ்ரீதரை முன்னால வச்சுண்டு கண்ணனை கண்டித்தாள் நளினி. ஸ்ரீதருக்கு பால் பாயசம் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அப்புறம் ஸ்ரீதரை வெளியே போக சொல்லிவிட்டு கண்ணனை சமாதானப்படுத்தினாள். பூ, இவ்வளவுதானா? இரு இரு, இன்னும் பட்டாபிஷேகம் வரவில்லை. கண்ணன் இனிமேல் மேனேஜர்னு சொல்லிண்டு தலை தூக்கி பேச மாட்டான்னு ஸ்ரீதர் துள்ளி குதிச்சான். கண்ணனை வெளியே அனுப்பிவிட்டு நளினி ஸ்ரீதரை தன் அறைக்குள் வர சொன்னாள். அவன் உள்ளே நுழைந்ததும், ஜூலி இனிமேல் கண்ணனுடைய செக்ரட்டரி என்றாள். நம்ம பெண். ஸ்ரீதர் ஏதோ பேச ஆரம்பித்தான். ஆனால் அதுக்கு இடமே கொடுக்கவில்லை நளினி. கம்பெனி நிர்வாகத்தில் நீங்கள் அனாவசியமாக தலையிடுவதாக நிறைய புகார்கள் வந்திருக்கு. நீங்கள் என் அப்பா உங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ அத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் போகலாம் என்ற வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக பேசியிருக்கிறாள். ஜெயா, இந்த உதாரணத்திலிருந்து உனக்கு என்ன புரிகிறது?
ஒன்னும் புரியவில்லை என்றாள் ஜெயா. பிறகு, என்ன இருந்தாலும் நளினி முதலில் கண்ணனை கண்டித்திருக்க கூடாது என்றாள். கண்டித்தது எல்லாம் ஸ்ரீதர் முன்னாடி. கண்ணனுக்கு மட்டும்தான் அவள் எஜமானின்னு ஸ்ரீதர் நினைத்து கொள்ளக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான். அவனையும் கூப்பிட்டு அவனுடைய இடத்தையும் குறிப்பிட்டு காட்டினாள் நளினி. இப்ப புரிஞ்சதா? என் மண்டையில எதுவும் ஏற மாட்டேன் என்கிறது. அப்போ உதாரணத்துல கோளாறு இல்லை. அடுத்த கணம் மகாலிங்கம் வெளியேறினார். ஜயா சோஃபாவில் அழுந்தி உட்கார்ந்து கொண்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.